வணக்கம் ராஜேஸ்வரி. தென்மேற்கு பருவமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பியுள்ளது. இதனால் உபரி நீர் முழுமையாக காவிரியில் திறக்கப்பட்டுள்ளது. திறந்துவிடப்பட்ட தண்ணீரானது ஒகேனக்கல், அதனைத் தொடர்ந்து மேட்டூர் அணைக்கு வரத் தொடங்கியது. கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை முதல் முறை எட்டியது. அதனைத் தொடர்ந்து ஜூலை 5ஆம் தேதி 2வது முறையாகவும், ஜூலை 20ஆம் தேதி 3வது முறையாகவும், ஜூலை 25ஆம் தேதி 4வது முறையாகவும், ஆகஸ்ட் 20ஆம் தேதி 5வது முறையாகவும், தற்பொழுது செப்டம்பர் 2ஆம் தேதியான இன்று நடப்பாண்டில் மேட்டூர் அணை 6வது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. தற்பொழுது மீண்டும் காவிரி நீர்பிடி பகுதிகளில் மழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து நேற்று மாலை 4 மணிக்கு மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 36,985 கனஅடியாக இருந்தது. தற்பொழுது அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் 16 கண் மதகு வழியாக எந்நேரத்திலும் தண்ணீர் வெளியேற்றப்படலாம் என தற்பொழுது நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த பகுதி முழுவதும் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். அதே போல 16 கண் நீர் வெளியேற்றப்படும் பட்சத்தில் உபரி நீர் போக்கி கால்வாய் ஓரங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும், வெள்ள நீர் அருகில் சென்று குளிக்கவோ துணி துவைக்கவோ செல்ஃபி எடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதே போல கால்நடைகளை அந்த பகுதியில் சென்று குளிப்பாட்டவோ துணிகள் துவைக்கவோ எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு பணியும் மேற்கொள்ளக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதே போல தங்கமாபுரிப்பட்டினம், அண்ணா நகர், பெரியார் நகர் உள்ள பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்து யாரும் காவிரி கரையோரம் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தி வருகின்றனர். தொடர்ந்து தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் 16 கண் மதகு வழியாக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளது. ராஜேஸ்வரி.